நமஸ்காரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 7ஆம் பாசுரம். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ. தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்டாள் பாவை நோன்பை அனுஷ்டிக்கும் விதமாக தன் தோழிமார்கள் எல்லோரையும் எழுப்பி அனைவரையும் பாவை நோன்பு அனுஷ்டிக்க அழைத்துச் செல்கிறாள். அங்கனம் செல்லும் பொழுது அவள் ஒரு தோழியின் வீட்டிற்கு செல்கிறாள். ஆனால் தோழி அங்கு இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள். அவள் எழுப்புகிறாள். எவ்வாறு? அவள் சொல்கிறாள், ஏ அசட்டு பெண்ணே, கீச்சு கீச்சு என்று ஆனை சாத்தன் என்பது ஒரு வகை பறவை. தற்காலத்தில் நாம் அதை வலியன் குருவிகள் என்று சொல்கிறோம். அந்த வலியன் குருவி பறவைகள் கீச்சு கீச்சு என்று பேசுகின்றன. அவை தன் துணையுடன் கீச்சு கீச்சு என்று பேசுவதோடு மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தில் பாடியும் ஒலி எழுப்புகிறது இந்த ஓசை. அது தவிர ஆயர் பாடியில் அங்குள்ள ஆய்ச்சியர்கள் எல்லோரும் தங்களுடைய மத்தை கொண்டு தயிரை கடைகிறார்கள். அவ்வாறு அவர்கள் கடையும் பொழுது அவர்கள் கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் மற்றும் அவர்கள் தாலியுடன் அணிந்துள்ள பல உறுப்புகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒலி எழுப்புகிறது. மற்றும் அந்த பானையில் உள்ள மோரானது மத்தை கொண்டு அவர்கள் கடையும் பொழுது ஏற்படும் ஓசை இவையெல்லாம், அதாவது அவர்கள் கைவளை ஓசை, கழுத்தில் உள்ள தாலியின் ஓசை மற்றும் தயிர் கடையும் ஓசை, இது எல்லாம் உனக்கு கேட்கவில்லையா? நாயகப் பெண்ணே, அதாவது எங்களை நேற்று நீ வந்து எழுப்பி பாவை நோம்பிற்கு இட்டு செல்வதாக சொன்ன நாயகப் பெண்ணே, நாங்கள் வரும்பொழுது நாராயணா கேசவா என்று பாடிக்கொண்டு வந்தோமே, இந்த சத்தமுமா கேட்கவில்லை? மிகவும் தேஜஸை கொண்ட பெண்ணான நீ கதவை திறந்து எங்களுடன் பாவை நோன்பை அனுஷ்டிக்க எங்களோடு கலந்து கொள்வாயாக என்று ஆண்டாள் அழைக்கிறாள். ஆண்டாள் சொல்கிறாள் அந்த பெண்ணிடம், இன்னுமா நீ எழுகவில்லை? உனக்கு இந்த ஆனை சாத்தன் கீசு கீசு என்று கத்துவது கேட்கவில்லையா? ஆனை சாத்தன் தங்கள் துணையுடன் கலந்து கொச்ச கொச்சை என்று பேசுவது கேட்கவில்லையா? காசும் பிறப்பும் கைகளிலும் கழுத்திலும் அணிந்துள்ள வாசனை மிகுந்த கூந்தலுடைய ஆய்ச்சியர் பெண்கள் தயிர்கடையும் ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா? அது எல்லாம் போகட்டும், நாங்கள் வரும்பொழுது நாராயணா கேசவா என்று கோஷமிட்டு கொண்டே வருகிறோமே, அது கூடவா கேட்கவில்லை? இல்லை, இதையெல்லாம் கேட்டும் நீ தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உறங்கிக் கொண்டே இருக்கிறாயா? அழகான தேஜஸுடைய பெண்ணே, எழுந்திடு, கதவை திறந்து எங்களுடன் பாவை நோன்பை அனுஷ்டிக்க எங்களோடு சேர்ந்து விடு என்று அழைப்பு விடுகிறாள் ஆண்டாள். இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ. தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். திருப்பாவையின் 7ஆம் நாளான இன்று திருப்பாவை நோன்பை நாம் கண்ணனின், நாராயணனின், கேசவனின் நாமங்களை ஜபித்தபடி அனுஷ்டிப்போம். அனுஷ்டித்து இந்த பாவை நோம்பின் பலனாக கண்ணனின் திருவடிகளை அடைந்து அவருடன் மோட்சத்தில் சஞ்சாரிப்போம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.